மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் பகீர் தகவல்களானது வெளியாகியிருக்கிறது. மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று குற்றப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும் 6 போலீசார் மீது BNS 103, 201, 238 உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் ஆகாஷ் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் தகவலானது வெளியாகியிருக்கிறது. காட்டுப்பகுதிக்கு ஆகாஷை அழைத்து சென்று தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இளைஞர் ஆகாஷின் கணுக்காலுக்கு மேலே இரும்பு கம்பியால் தாக்கியிருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் பகீர் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் கொலை செய்யப்பட்டுள்ளார் என சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். ஆகாஷ் மரண வழக்கில் இதுவரைக்கும் 6 காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில இப்போ அந்த குற்றப்பத்திரிகையில காவலர்கள் மீது சிபிசிஐடி முன்வைத்துள்ள முக்கிய குற்றச்சாட்டுகள்லாம் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவல்துறையினால் தாக்கப்பட்டு உயிரிழந்த ஆகாஷ் டெலிசனே குற்ற வழக்கில் இன்று சிபிசிஐடி விசாரணை குற்ற பத்திரிகை இன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த மார்ச் மாதம் போலீஸ் விசாரணைக்காக அழைத்து சென்ற இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்த சம்பவம் அப்போது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குற்ற வழக்கில் 16 பேர் இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டதாக ஆகாஷின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இது குறித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் மானாமதுரை மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது குறித்து இந்த வழக்குக்கான குற்ற பத்திரிகை இன்று வெளியாகியுள்ளது. அதில் 6 காவலர்கள் மீது குற்ற வழக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருப்போணம் இன்ஸ்பெக்டர் திலீபன் மற்றும் மானாமதுரை சாய்பு ஆய்வாளர் குகன் உள்ளிட்ட உள்பட 6 காவலர்கள் மீது கொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து இந்த வழக்கானது சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.